ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜேவி லோகேஷ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் மறுபடியும் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, எல்எம்எம்எஸ் பற்றி உங்களுக்கு முழுசாக சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் நீங்கள் எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க, எல்எம்எம்எஸ் பற்றி நீங்கள் நல்லா போட்டிருக்கீங்க, ஓகே, பட் ஆனால் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இப்போ நான் வந்து ரொம்ப க்ளீனாக சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்எம்எம்எஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்எம்எம்எஸ் வெர்ஷன் 1.1.3 விண்டோஸ். இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ தான். இது நீங்கள் ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஓஎஸ் ஃபார்மட்ஸ்லேயும் இது வருது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு 3 டேப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 3 டேப்ஸ் தான் முக்கியமானது. சாங் எடிட்டர், பீட் ப்ளஸ் பேஸ்லைன் எடிட்டர் அண்ட் எஃபெக்ட்ஸ் மிக்சர். இந்த 3 தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற முக்கியமான விஷயங்கள். ஓகே, இந்த சாங் எடிட்டர்னா என்ன? இந்த சாங் எடிட்டருக்குள்ளே தான் நம்ம ஒரு டியூனை கம்போஸ் பண்ணுவோம் அண்ட் நம்ம உருவாக்கின பீட்ஸை இதில் போட்டு நம்ம மியூசிக்கோட அந்த பீட்ஸையும் ஆட் பண்ணி சாங்காக நம்ம கம்போஸ் பண்ணுவோம். இந்த சாங் எடிட்டருக்குள்ளே டியூன்லாம் நம்ம கம்போஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்குள்ளேயே நம்ம பீட்ஸ் எல்லாம் உருவாக்க முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு தனியாக பீட் ப்ளஸ் பேஸ் லைனு எடிட்டர் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம பீட்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை இங்கே ஆட் பண்ணுவோம். அண்ட் கடைசியாக வந்து எஃபெக்ட்ஸ் மிக்சரில் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், எக்கோ எஃபெக்ட். எஃபெக்ட்ஸ்னு சொன்னாலே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் தான், ஆடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் சாங் எடிட்டர். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ப்ளே பட்டன் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ண மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணுறது. இந்த பட்டன் வந்து ரெக்கார்ட் சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஆடியோ டிவைஸ். நீங்கள் ஏதாவது வந்து மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி பாட போகிறீங்களோ அல்லது வெளியே டிவைஸ் வச்சு அதில் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களோ அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்போஸ் பண்ண இந்த மியூசிக்கோட உங்களோட வாய்ஸையும் வந்து சேர்த்து ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த பட்டன் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஸ்டாப் பட்டன் உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து ஆட் பீட் அண்ட் பேஸ் லைன். இதை ஆட் பண்ணாதான் உங்களால் வந்து பீட்ஸையே ஆட் பண்ண முடியும். இது வந்து ஆட்டோமேஷன் ட்ராக். பட் ஆட்டோமேஷன் பற்றி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, சில ஆடியோவில் நீங்கள் கேட்டிருக்கலாம், வாய்ஸ் அப்படியே தானாக கம்மியாகும், மறுபடியும் ஏறும், மறுபடியும் இறங்கும். சில மியூசிக் வந்து ஏறும் இறங்கும். இந்த மியூசிக்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா போய் ஏற்றி இறக்கிட்டு இருக்க முடியாது அந்த நேரத்தில், ப்ளே ஆகிட்டு இருக்க நேரத்தில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த டூல் வச்சு சாங் கம்போஸ் ஆகிட்டு இருக்கும்போது தானாக அது ஏற்றி இறங்குற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இது யூஸ். அண்ட் நம்ம இதுக்குள்ளே வரோம், இதெல்லாம் ட்ராக். இந்த ட்ராக்கை வந்து நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். அதாவது வந்து இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் ட்ராக்கை உருவாக்குறதுக்கோ இந்த க்ளோன் திஸ் ட்ராக்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரிமூவ் திஸ் ட்ராக்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ராக்கையே ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் கிளியர் திஸ் ட்ராக்கை வச்சு இந்த ஏதாவது கம்போஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த விஷயங்கள் எல்லாம் போயிடும். கிட்டார், பியானோ, வயலின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் தான் ஆட் பண்ணணும். அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் சில ஆடியோ சவுண்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதையும் இதில் தான் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் செட்டிங்ஸ் மாற்றுற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ட்ராக்கோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே செட்டிங்ஸ் வந்துடும். ஜென்ரல் செட்டிங்ஸ், இதுக்குள்ளே பலவேறு செட்டிங்ஸ் இருக்குது. இதை பற்றி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ முடியாது. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இதை. அடுத்து நம்ம பீட் அண்ட் பேஸ் லைன் எடிட்டருக்குள்ளே போவோம். இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் தான் உருவாக்க போகிறோம். ட்ரம்ஸு, ஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் தட்டுற விஷயங்கள் இது எல்லாமே வந்து இந்த சவுண்ட்ஸில் அதே மாதிரி தான் ட்ராக் படி ஒரு ட்ராக்காக வந்து ஆட் பண்ணி அதில் வந்து எந்தெந்த பேட்டர்ன்ஸ் படி நம்ம செட் பண்ணுறோமோ அந்தந்த பேட்டர்ன்ஸ் படி அந்த பீட் உருவாகும். அந்த உருவான அந்த பீட்ஸை வந்து இந்த சாங் எடிட்டருக்குள்ளே போடுவோன்றதை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஃபெக்ட்ஸ் மிக்சர், இதுக்குள்ளே இந்த ஆட் எஃபெக்ட்ன்ற விஷயத்தை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் தெரியும். டிலே, டியூவல் ஃபில்டர், பேஸ் பூஸ்டர், ஸ்டீரியோபோனிக் மேட்ரிக்ஸ், வேவ் ஷேப்பர் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆடியோக்கு பல்வேறு விளைவுகளை கொடுக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் இருக்கிற டேப்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளகின்ஸ். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளகின்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் சாங் கம்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்எம்எம்எஸ்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வெளியிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளகின் மாதிரி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிளகின்ஸ் இங்கே ஆட் பண்ணி நம்ம அந்த மாதிரி தான் இந்த பிளகின்ஸும் இங்கே. அடுத்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்எம்எம்எஸ் அவங்க உருவாக்குன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களோட ப்ராஜெக்டே நீங்கள் வந்து இங்கே பார்த்துருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் உருவாக்குன ப்ராஜெக்ட்ஸ். இங்கே மேலே இருக்கிற ஒரு 5 ஃபோல்டர் வந்து எல்எம்எம்எஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற சாங், ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாங்ஸ். இதில் ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 2 வாட்டி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாங் எடிட்டருக்குள்ளே இருக்கிற
கம்போசிஷன், பீட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ப்ளே ஆகுது. ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நிறைய சாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டேபுக்கு போகலாம், மை சாம்பிள்ஸ். இந்த டேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாம்பிள்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, ஆடியோ ஃபைல் தான். அதாவது ஒரு சின்ன வேவ் ஃபைல் இல்லை வேவ் டாட் ஓஜிஜி ஃபார்மேட்டில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ராக்ஸில், இந்த மியூசிக் ட்ராக்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸுக்கு தனியாக நிறைய சவுண்ட் இருக்குது. இதெல்லாம் லூப்பு. இந்த அடுத்த டேபுக்கு போகலாம், மை ப்ரெசெட்ஸ். இதுதான் வந்து நீங்கள் LMMS நம்மளுக்கு கொடுத்துருக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கான ஃபோல்டர். இதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் டிஃபால்ட்டாக நம்ம சவுண்ட் ஃபைல்ஸ் வச்சு நம்ம ட்ராக்ஸ் கூட ரெடி பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா LMMS நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஆடியோ ஃபைல் ப்ராசஸர், பீட் இன்வேடர், கிக்கர், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓப்பன் பண்ணி ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு இது பண்ணி, இதில் நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி இங்கே ஆட் பண்ணணும். என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஆட் பண்ணி தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டை வந்து தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே, இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளிக் பண்ணாலே அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் தெரியும். அந்த சவுண்ட் வச்சு நீங்கள் இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு தெரிஞ்சு அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஃபோல்டர் போவோம், மை ஹோம். மை ஹோம்ன்றது ஒன்றுமே இல்லை, உங்கள் மை கம்ப்யூட்டரில் உங்களோட லொக்கேஷன் தான் மை ஹோம். இந்த மை ஹோம்குள்ளே டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஃபோல்டர்ஸ், ஏதாவது LMMS ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இங்கே இருந்ததுன்னா தேடி எடுத்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்து மை கம்ப்யூட்டருக்கு வந்தீங்கன்னா இங்கே உங்கள் கம்ப்யூட்டரோட ஒவ்வொரு ட்ரைவும் காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரைவ் மூலிமா கூட உங்களோட ஃபைல்ஸோ, உங்களோட ஏதாவது ஆடியோ ஃபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைல்ஸோ நீங்கள் தேடிக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். LMMS நீங்கள் கற்றுக்கலாம், தப்பில்லை. பட் ஒரு பியானோவோ ஒரு கிட்டாரோ கற்றுக்கிட்டு ஒரு மியூசிக் பேண்டில் பண்ணுறது வேறு, இது சாஃப்ட்வேரில் பண்ணுற மியூசிக் வேறு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலான்னு வந்து கேட்டிங்கன்னா அது வேணால் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆல்பம் சாங் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கே ஒரு ஆல்பம் சாங் வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸில் வந்து ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெட்டில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு டியூட்டோரியல் வீடியோ போடுறீங்க, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த மாதிரியான உங்கள் வீடியோ ஸ்டஃப்புக்கான வீடியோ ஸ்டஃப்புக்கான விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சாஃப்ட்வேரை கற்றுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஓகே, இந்த வீடியோவோட நான் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JV லோகேஷ் ஃப்ரம் மிராக்கிள் பாய்ஸ்.